இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியுதா? எக்ஸாக்ட்லி. இந்த கார்ஸ் எல்லாமே டேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ தான் கிராஷ் ஆகுது. இப்போ இன்னொரு கிளிப்பை பார்க்கலாம். இங்கு அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலை இல்லையா? ஸோ இந்த ரெண்டு சினாரியோக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வெஹிக்கல்ஸ் சர்க்குலர் பாத்தில் டேர்ன் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் ஆர்க்கில் ட்ராவல் பண்ணும். அப்போது ஒரு சர்க்குலர் பாத்துக்கு தேவையான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். வெஹிக்கல்ஸ் ஹரிசாண்டலாக டேர்ன் பண்ணுறதால இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுற ஃபோர்ஸும் ஹரிசாண்டலாக தான் ஆக்ட் ஆகணும். ஸோ ஒரு சர்க்குலர் பாத்துக்கு தேவைப்படுற நெசசரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை 3 விதங்களாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். முதலாவது, ரோட்க்கும் கார் டயர்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷனால் மட்டும். இரண்டாவது, ரோட்ஸை பேங்க் பண்ணுறது மூலயமா. இதில் பேங்கிங்னா என்ன அப்படின்னு இதே வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். மற்றும் மூன்றாவது கண்டிஷன், போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங், இது ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா. வெறும் ஃப்ரிக்ஷனால் மட்டும் சர்க்குலர் பாத்தில் டேர்ன் பண்ணுற ஒரு கார் ஸ்கிட் ஆகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சப்போஸ் எம்னு மாஸ் இருக்க ஒரு கார் வி அப்படின்ற வெலாசிட்டியில் ஹரிசாண்டல் சர்க்குலர் பாத்தில் ஆர் அப்படின்ற ரேடியஸோட ட்ராவல் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். அட் எனி பர்டிகுலர் டைம் இந்த காருடைய வெயிட் டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போது இந்த காருடைய கான்டாக்ட் ஃபோர்ஸான நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் இந்த கார் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டேர்ன் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபோர்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனும் கண்டிப்பாக டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் ஆக்ட் ஆகும். கார் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டேர்ன் ஆகும்போது இது ஒரு சர்க்குலர் ஆர்க்கை ஃபாலோ பண்ணுது. அப்போது இந்த சர்க்குலர் மோஷனுக்கான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F is equal to mv² divided by r அப்படின்னு எழுதலாம். அடுத்து, இந்த கார் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த வீடியோஸில் வர மாதிரி ஸ்லைட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்க காருக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அல்லது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுடைய ஃபார்முலா μn அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நார்மல் ரியாக்ஷன் n mg வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F is equal to μmg அப்படின்னு எழுதலாம். அப்போது ஒரு கார் சேஃபாக டேர்ன் பண்ண இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் விட சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv² divided by r should be less than limiting friction. So mv² by r must be less than μmg. v² divided by rg should be lesser than mu அப்படின்னு எழுதலாம். அப்படியும் இல்லைன்னா velocity root of mu rg அப்படின்ற வேல்யூவோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கார் ஸ்கிட் ஆகாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், ஒரு வெஹிக்கிளுடைய வெலாசிட்டி μrg வேல்யூவை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஸ்லைட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த ரேஸ் ட்ராக்ஸில் ஏதாவது வித்தியாசமாக உங்களால் கவனிக்க முடியுதா? இந்த ரோட்ஸ் எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக இல்லை. உங்களால் அதை கவனிக்க முடியுதா? இந்த ரேஸ் ட்ராக்ஸ்லாம் ஏதோ ஒரு ஆங்கிளில் இன்க்ளைண்டாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சர்க்குலர் டேர்ன்ஸில் ரோட்ஸை இன்க்ளைண்டாக பில்ட் பண்ணுறது தான் நம்ம பேங்கிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரோட்ஸை பேங்க் பண்ணுறதால
எல்லா நேரத்துலையும் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா மழை அதிகமாக இருக்க நாட்களில் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ட்ராவல் பண்ணாலும் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால கார்ஸ் ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ரோட்ஸை இந்த மாதிரி பேங்க் பண்ணுறதால ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணாமலே ஆக்சிடெண்ட்ஸை தவிர்க்க முடியும். பேங்கிங் ப்ராசஸில் ரோட்ஸ் உடைய ஒரு எண்டை விட இன்னொரு எண்ட் கொஞ்சம் அதிகமாக லிஃப்ட் ஆகி இருக்கும். ஸோ ரோடை நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேனாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுற காருடைய வெயிட் mg டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். இது ஒரு இன்க்ளைன் பிளேன் அப்படின்றதுனால நார்மல் ரியாக்ஷனை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று n sin θ அலாங் ஹரிசான்டல் பிளேன். இது கார் எந்த பக்கம் டேர்ன் ஆகுதோ அதே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நெசசரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று n cos θ அலாங் வெர்டிக்கல் பிளேன். இது வெயிட் mgக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்து இந்த ரெண்டு நார்மல் ரியாக்ஷன்ஸ்க்கும் இன்டர்மீடியேட்டாக ரிசல்டன்ட் நார்மல் ரியாக்ஷன் n ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரிசல்டன்ட் நார்மல் ரியாக்ஷன் nக்கும் n cos θக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை நம்ம θ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த டயக்ராமில் நம்ம அப்சர்வ் பண்ணதெல்லாம் ஒரு ஈக்குவேஷன்ஸாக எடுத்து எழுதலாம். அப்போது n sin θ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv² rக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் n cos θ mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் டிவைட் பண்ணுறது மூலயமா tan θ v²/rg அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைனா இதிலிருந்து வெலாசிட்டியுடைய வேல்யூவை √rg tan θ அப்படின்னு எழுதலாம். ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு ரோடில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் கார் ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஒருவேளை ஸ்பீடு √rg tan θ விட கம்மியாக இருந்தால் வெஹிக்கிள் ட்ராக்கில் இன்க்ளினேஷன் கம்மியாக இருக்க இடத்த நோக்கி நகரும். ஸோ சர்க்கிளை பாத்தோடைய ரேடியஸும் கம்மியாகும். ஆனால் ஸ்பீட் √rg tan θ விட அதிகமாக இருந்தால் கார் இன்க்ளினேஷன் அதிகமாக இருக்க எண்டை நோக்கி நகரும். அப்போது சர்க்கிள் ஆர்க்குடைய ரேடியஸும் அதிகமாக இருக்கும். அடுத்து தேர்ட் அண்ட் ஃபைனல் கேஸை பார்க்கலாம். இந்த சினாரியோவில் போத் ஃப்ரிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் பேங்கிங் ரெண்டுமே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பேங்கிங் ஒன்லி சினாரியோவில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் கார் டேர்ன் ஆகிற அதே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அலாங் ரைட் ஹேண்ட் சைடு ஆக்ட் ஆகும். அப்போது ஃப்ரிக்ஷனுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட் டவுன்வர்ட்ஸாகவும் ஹரிசான்டல் காம்பனண்ட் அலாங் ரைட் ஹேண்ட் சைடும் ஆக்ட் ஆகும். இங்கே வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸஸ் 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது ஃபார்முலாவை n cos θ mg + f sin θ அப்படின்னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ரிக்ஷனோட இடத்துல மியூ இன்டூ n அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் n cos θ mg + μn sin θ அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போது n cos θ மைனஸ் μn sin θ mg அப்படின்னு எழுதலாம். அடுத்து இந்த ஸ்டெப்பில் நார்மல் ரியாக்ஷன் n காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போது n bracket of cos θ minus mu sin θ equals to mg அப்படின்னு எழுத முடியும். அப்போது நார்மல் ரியாக்ஷனுடைய வேல்யூ வெயிட் mg divided by cos θ minus mu sin θ அப்படின்னு எழுதலாம். இதை இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கார் ஒரு சர்க்கிளை பாத்தில் டேர்ன் பண்ணுது. அப்போது இந்த சர்க்கிளை பாத்கான நெசசரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஹரிசான்டலாக ஆக்ட் ஆகணும். அப்போது ஹரிசான்டல் காம்பனன்ட்ஸான n sin θ ப்ளஸ் f cos θ
இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv²/r அப்படின்ற ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த ரிலேஷனை நம்ம ஈக்குவேஷன் 4 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃப்ரிக்ஷனோட இடத்துல மியூ என் அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ n sin θ பிளஸ் மியூ என் காஸ் θ ஈக்குவல்ஸ் டு mv²/r அப்படின்னு எழுதலாம். இதில் நார்மல் ரியாக்ஷன் என்ன காமனாக வெளியே எடுத்துட்டா n bracket of sin θ plus mu cos θ equals to mv²/r. இப்போ நமக்கு ஏற்கனவே என்னுடைய வேல்யூ ஈக்குவேஷன் 3ல இருந்து என்னன்னு தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ mg sin θ plus mu cos θ divided by cos θ minus mu sin θ equals to mv²/r அப்படின்னு எழுதலாம். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டியுடைய வேல்யூ vmax² இஸ் ஈக்குவல் டு rg sin θ plus mu cos θ divided by cos θ minus mu sin θ அப்படின்னு எழுதலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்ஸில் cos θவை காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ vmax² இஸ் ஈக்குவல் டு rg cos θ into sin θ divided by cos θ plus mu divided by cos θ into bracket of 1 minus mu sin θ divided by cos θ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் cos θ கேன்சல் பண்ணிட்டோன்னா vmax² உடைய வேல்யூ rg tan θ plus mu divided by 1 minus mu tan θ அப்படின்னு எழுதலாம். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி உடைய வேல்யூ √r(g) bracket of tan θ plus mu divided by 1 minus mu tan θ அப்படின்னு எழுதலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த வெலாசிட்டி வரைக்கும் பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரிக்ஷன் இருக்க ஒரு ரோட்டில் நம்மளால் டேர்ன் பண்ண முடியும். இந்த ஃபார்முலால இருந்து நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, பேங்கிங் இல்லாத ஒரு ரோடை விட பேங்கிங் இருக்க ஒரு ரோட்டில் அதிக வெலாசிட்டியில் உங்களால் டேர்ன் பண்ண முடியும்.